மரணத்தின் ரகசியம் இயற்கை நான் பிரபஞ்ச சித்த திருமானிடரே உன்னுடைய மனம்தான் உன்னுடைய கர்மாவை ஆளும் ராஜா. உன்னுடைய எண்ணத்தால் மட்டும்தான் உன்னுடைய கர்மாவை கரைக்க முடியும். ஒரு மனிதனுடைய மரணம் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய உயிர் சக்தி அவனை விட்டு போவதுதான் மரணம். எப்ப ஒரு மனிதனுடைய உயிர் சக்தி போவும் என்றால் அந்த மனிதனுடைய நோக்கம் குறுகியதாக போய்விட்டது. அதாவது என் வீடு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை. அப்படி நீங்க நோக்கத்தை வச்சு செயல் செய்து கொண்டு போனீர்கள் என்றால் இதற்கு பெயர்தான் கர்மா என்று பெயர். உங்களுடைய சக்தி விரயமாகும். என் வீடு, என் குடும்பம் இதெல்லாம் விட்டுட்டு இந்த அண்ட சராசரமும் என்னுடையது தான் என்று நோக்கத்தை வைத்து செயல் செய்யும் போது அந்த மனிதனுக்கு கருமயோகமாறும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் என்னுடையதுதான் என்று நினைத்து நோக்கத்தை வைத்து செயல்படுகிறானோ அந்த மனிதனுக்கு கருமயோகமா மாறும். அந்த மனிதனுக்கு கர்மயோகமாறும் பொழுது சக்தி விரயமாகாது. அந்த மனிதனுடைய மரணம் தள்ளி போய்விடும். எப்பொழுது சக்தி விரயமாகிறதோ, எப்ப கர்மவினைக்குள்ள சிக்கிறார்களோ, அப்பொழுது மரணம் சீக்கிரமாக நிகழ்ந்துவிடும். இதுதான் மரணத்தின் ரகசியம்.